ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஆடி 3வது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோஸ் இதெல்லாம். இந்த வீடியோவில் நான் அன்றைக்கி என்னென்ன பண்ணுன்றதை தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு வீடியோ உடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அன்றைக்கி வந்து காலையில் எப்போவுமே எழுந்திரிச்சிக்கிற மாதிரி எழுந்தாச்சு. வெள்ளிக்கிழமை பூஜை எப்போவுமே செய்கிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி வந்து செகண்ட் வீக் வந்து விளக்கு பூஜை செய்யலான்னு இருந்தேன். ஆனால் என்னால் செய்ய முடியல. சரி, தேர்ட் வீக் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். காலையிலே வந்து ஃப்ரைடே ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். பூஜை ஒர்க்லாம் அன்றைக்கி எல்லாமே மார்னிங்கே முடித்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு கடைக்கு போகிற வேலை, இந்த வரலட்சுமி விரதத்துக்கு எல்லாம் வாங்கணும்ல பொருளுங்கள்லாம், அதுக்காக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருந்தது. அதுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே தான் வந்து விளக்கு பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்ருந்தேன். அன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாகவே தான் செஞ்சிட்ருந்தேன். காலையில் 6 to 7 செய்ய முடியல. 9:10 டைம், அந்த டைம் முடிஞ்ச பிறகு தான் செய்ய ஆரம்பித்தேன். நல்ல நேரத்தில் செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா ஈவினிங் வந்து விளக்கு பூஜை செய்கிறோம்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ முடிச்சிட்டேன். அந்த ஆடி மாதத்தில் வந்து நம்ம, அதாவது 3 மாதம் சொல்லுவாங்க. ஆடி மாதம், தை மாதம், அந்த கார்த்திகையில் வர 3 மாதத்துலேயுமே வந்து ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து விளக்கு பூஜை செய்கிறது, வீட்டில் செய்கிறது, வெளியே செய்கிறது கோயிலுங்களில் செய்வாங்க. அதை போக முடியாதவங்க வீட்டில் செய்யலான்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்போவுமே வீட்டில் தான் செஞ்சிடுறது. அன்றைக்கி காலையிலே தீபதூப ஆராதனைலாம் காட்டி முடிச்சுட்டு பூஜை ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஷாப்பிங் கிளம்பிட்டேன். ஆனால் ஷாப்பிங் வீடியோஸ்லாம் நான் எடுக்கலை. ஏன்னா ஃபுல்லாக எல்லாமே ரஷ்ஷாக இருந்தது. நான் தனியாகவே போனதால் என்னால் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியாது. அதனால் அன்றைக்கி பூஜை ஒர்க் மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன். வரலட்சுமி விரதத்துக்காக எல்லாம் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்ருப்பீங்களான்னு நினைக்கிறேன். நானுமே வந்து ஃபுல்லாக நிறைய போல் கடைக்கலாம், ஏதோ கொஞ்சமான வேலைக்கு தான் போக ஆரம்பித்தேன். எல்லாமே ஆன்லைன்லேயே ஷாப்பிங் பண்ணியாச்சு. 1-2 பொருட்கள்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணேன். ஏன்னா கடைக்கு போகிற மாதிரி எங்கள் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருந்தது இல்லைங்களா, அதனால் எதுவும் செய்ய முடியலனால சரி இந்த வாட்டி கொஞ்சம் சிம்பிளாகவே பார்த்துக்கலாம் அப்படின்னா, சரி நம்ம கலசம் வைக்காமல் இருக்கக்கூடாது இல்லைங்களா, அதனால் கண்டிப்பாக வச்சு ஆகணுன்ற மாதிரி இருக்கிற சூழ்நிலைக்காக சரி வச்சிடலாம் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சமாக தான் செய்ய சொல்லியிருக்கேன். அது மாதிரியே அன்றைக்கி ஈவினிங்கே வந்து 5 to 6 விளக்கு பூஜையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு பூஜைக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு வாழை இலையை விரித்து அதுக்கு மேலே பச்சரிசி வச்சுக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு குத்து விளக்கு, நம்ம வந்து குத்து விளக்கு நம்மக்கிட்ட இல்லாதவங்க சின்ன விளக்கு கூட இருக்கும், அதை கூட வச்சு செஞ்சுக்கலாம் சொல்லுவாங்க. என்கிட்ட பெருசு தான் இருந்தது, அதனால் நான் வச்சு செய்கிறேன். சின்னது வந்து பூஜை ரூமில் இருக்குது. நம்மக்கிட்ட எது கிடைக்குதோ அதை வச்சு செய்யலாம். ஆனால் வந்து இந்த ஸ்டீல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை மாதிரிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மெயின் குத்து விளக்கு தான் இதுக்கு சொல்லுவாங்க. அதனால் குத்து விளக்கு வச்சு செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முழுமுத கடவுள் கணபதி பிள்ளையாரை, மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவருக்கு வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு ஸ்லோகம் சொல்லி, நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்லணும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஏதோ தெரிஞ்ச வார்த்தைகள்
அந்த மாதிரி சொல்லி விநாயகர் துதி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அவரை வணங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் பூஜையை. அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வ சொம்பு இருக்கு இல்லைங்களா, நான் ஒரு பானையில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் பூ போட்டு வச்சுருக்கேன். எங்களுக்கு குலதெய்வம் வந்து தேசம்மாள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு அது வச்சுருக்கேன் நான். அவங்க வந்து நம்ம செய்கிற பூஜைக்கு அவங்க எல்லாத்துக்கும் வழிவிட்டு, அதாவது ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்காக அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வழிபாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். விளக்கு ஏற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச 108 போற்றிகள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து நிறைய எனக்கு இந்த மந்திரங்கள்லாம் சொல்ல தெரியாது. எதுவும் நமக்கு தெரிஞ்சது எது சொல்ல முடியுமோ சொல்லி ஒரு 108 போற்றிகள் சொல்லி விளக்கு பூஜை இன்றைக்கி நிறைவாக முடிச்சிட்டேன். கடைசியாக வந்து தை மாதத்தில் விளக்கு பூஜை செஞ்சு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸில். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். நான் செய்கிற இந்த பூஜையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் இன்னுமே சரியாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு சரியாக பேச வரல, அதனால் கொஞ்சம் தத்தி தான் பேசுகிறேன், சாரி. நூற்றி 8 போற்றிகள் சொல்லி குங்கும அர்ச்சனை செஞ்சு இன்றைக்கி பூஜை நிறைவாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது பஞ்சகாவிய விளக்கு ஏற்றினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம யாகம் செஞ்ச பலனை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் பஞ்சகாவிய விளக்குமே ஏற்றி வச்சு வீடு ஃபுல்லாக காட்டி விட்டுட்டேன். இந்த திருவிளக்கு பூஜையில் வந்து மும்மூர்த்திகளும் குடியிருப்பாங்க அவங்களோட மனைவிகளோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க 3 பேரையும் ஒன்றா வணங்குற நமக்கு அந்த பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் திருவிளக்கு பூஜை செய்கிறது நல்லது. நம்ம வீட்டுங்களில் முடிஞ்சால் கோயிலுங்களில் செய்யலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லேயே நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக சின்னதாக சிம்பிளாக செஞ்சுக்கலாம். அது மாதிரி தான் நான் இன்றைக்கி செஞ்சு முடிச்சிருக்கேன். பாருங்கள், நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.